ஹாய் காய்ஸ், வர வர பார்த்தீங்கன்னா ஜனனி சொல்கிற எந்த விஷயத்தையுமே ஈஸ்வரி கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணி அவங்க மைண்டில் ஆதி குணசேகரன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி ஜனனி இந்த குடும்பத்தில் இருந்துக்கிற வரைக்கும் ஆக இந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான கெட்டதையும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஆதி குணசேகரன் அவங்க தம்பி கதிர் ஞானம் எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஜனனி என்ன சொன்னாலுமே அது நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இங்க பாத்தீங்கன்னா இவங்க இருந்துகிட்டு வராங்க. இந்த நேரத்துல ஜனனிக்கு வேற வழியே இல்லை. ஸோ எவ்வளவுதான் சொன்னாலுமே ஈஸ்வரி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தான் சொல்ற எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத மாதிரி சொல்றாங்க. அதனாலயே ஜனனி இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. ஸோ அதனால இப்ப நடந்த விஷயம் என்ன 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 விஷயம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணு விடாம கண்டிப்பா ஈஸ்வரி அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா எல்லார் முன்னாடியுமே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இந்த குடும்பத்துக்கு எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எதுவுமே உண்மையே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் செய்யாம இருந்தேன். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அவங்க பேச்சு கேட்டுட்டு தான் நீங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கக்கா. அப்போ நான் சொல்றது நீங்க எதையுமே நம்ப போறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஜனனி உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு பிரெக்னென்ட்டான ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு போயிட்டு பைத்தியமாக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இதுல. அது மட்டும் இல்லாம இங்க ரேணுகா அதுக்கப்புறம் நந்தினி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்டுட்டு வாயை மூடிட்டு இருக்காங்களா, இல்லை நமக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஓரமா ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது ஜனனி மட்டும்தாங்க. ஜனனிக்கு எவ்வளவோ பெரிய ப்ரெஷர் இருந்தாலும் அத்தனையுமே தாங்கிக்கிட்டு எப்படியாவது அவனை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பி வச்சே ஆகணும். அப்போதான் இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரிக்கு இது சுத்தமா புரியவே மாட்டேங்குது. ஜனனி எவ்வளோ விஷயத்த சொன்னாலும் சரி, இந்த மாதிரி பார்கவியோட அப்பாவை உங்களுக்கு தெரியும், பார்கவியோட அப்பாவை கொலை பண்ணதா இருக்கட்டும், தர்ஷினியை பார்த்தீங்கன்னா கடத்தி போய் கொலை பண்ணதா இருக்கட்டும், உங்களை பார்த்தீங்கன்னா இது பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆதி குணசேகரன் தான் அப்படிங்கிற விஷயத்த அவ என்னதான் சொன்னாலுமே இதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே கோவமா இருக்க? தர்ஷினியோட அப்பாவுக்கு மேலே உனக்கு அப்படி என்னதான் கோவம்? நீ அவங்க மேலே கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஜனனி. இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ நினைக்கிறியா? இவ்வளோ நாள் வரைக்கும் தம்பி எல்லாமே சொன்னதை கேட்டுட்டு நான் நம்பலை. ஆனால் இப்போ நீ நடந்துக்கிற இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. நீ இவ்வளோ விஷயம் பேசுற, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கிற. ஆனாலுமே எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோபம் வரமாட்டேங்குது ஜனனி அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, இதை கேட்ட ஜனனி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எவ்வளோ விஷயத்த பண்றது எல்லாமே முக்கியமா ஈஸ்வரிக்காக தான் ஜனனி இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. தான் பிரெக்னண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த ஆதி குணசேகரனை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இதுக்கப்புறமா அவன் இந்த மாதிரி யாரையுமே கொலை பண்ண பார்க்க கூடாது. ஒருவேளை அன்னைக்கு நிஜமாவே ஈஸ்வரி செத்து போயிருந்தாங்க அப்படின்னா இது எப்பயோ முடிஞ்சிருக்கிற விஷயம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு போகாம கோமால போக வச்சு மறுபடியும் அவங்கள பொழைக்க வச்சு பாதி நினைவு இல்லாம கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஆதி குணசேகரன் தான் கைக்குள்ள போட்டுட்டு ஈஸ்வரியை நம்ப வச்சு ஒரு நல்லவன் மாதிரி அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஈஸ்வரி சொல்லிட்டானே ஜனனி கேட்டுருவா இல்லையா? ஸோ அவ சொல்றத கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே சொல்லி ஜனனியை பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரி, இவ ஒரு ஃப்ராடு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே எப்படியாவது அவ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி பண்றவ, இவ பேச்செல்லாம் யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியே இப்போ இந்த அளவுக்கு ஈஸ்வரி பேச வந்துட்டா ஜனனியை பார்த்துட்டு. இது ஜனனியால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் போராடுற ஒரே காரணம் ஈஸ்வரிக்காக தான். ஸோ அவள் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனை எல்லாமே மாறணும். இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் பெண்களுக்கு எதிராக எந்த விதமான தப்பான விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுறத மனசில் வச்சுட்டு ஜனனி ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. நீங்களாக்கா என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க?
ஜனனி எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவள் என்றைக்குமே இந்த குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ கூட நான் இவ்வளோ தூரம் போராடுறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் நீங்கள் மட்டும்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ கூட ஈஸ்வரி அதை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. போதும் ஜனனி, நீ சொல்கிறது எதையுமே வந்து நான் கேட்குற மாதிரி இல்லை. நீ எனக்காக தான் அப்படின்னு சொல்லியே நீ நிறைய விஷயங்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் என்ன சொன்னாலும் அதை நீ வந்து கேட்கவும் மாட்டேங்கிற. ஆனாலும் நீ எவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அப்படி நம்ம ஜனனி தானே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஈஸ்வரியும் சொல்ல இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தில் இருக்காங்க. இதை பார்த்து கதிர் நாணம் 2 பேருமே பயங்கர சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம்ங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஈஸ்வரிக்கும் ஜனனிக்கும் இடையில வந்து பிரச்சனை வந்து 2 பேருமே பிரிய போகிறாங்களா, இல்லை ஈஸ்வரி ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.